இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு தொகை மார்ச் மாதம் முதல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 மாதங்களில் இழப்பீட்டுத் தொகையை வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தற்போது நிலம் வழங்கியவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்கப்படவிருக்கிறது? அது குறித்தான முழு விவரங்கள். சுமார் ஒரு 4700 ஏக்கர் பரப்பளவுல தான் இந்த விமான நிலையம் என்பது பரந்தூர்ல அமைய உள்ளது. இதற்கான நடவடிக்கையானது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. நிலம் வழங்கியவர்களுக்கு ஒரு 5 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இழப்பீட்டுத் தொகை என்பது நிலம், வீடு, விவசாய நிலம் என்ற அடிப்படையில வழங்கப்பட உள்ளது. இந்த இழப்பீட்டுத் தொகை என்பது பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியவர்கள் நிலம் கையகப்படுத்தப்பட்டதன் அடிப்படையிலும் இந்த இழப்பீட்டுத் தொகை என்பது மார்ச் மாதம் முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம், தொழில்துறை சார்பாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு மார்ச் மாதம் முதல் 2 மாத காலத்திற்குள் அந்த இழப்பீட்டுத் தொகை என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவருடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த வகையில பரந்தூர் விமான நிலையம் சென்னையிலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவில் அமைவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இதற்கு ஏகனாபுரம் உள்ளிட்ட சில கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மார்ச் மாதம் முதல் அந்த இழப்பீட்டுத் தொகை என்பது நிலம் வழங்கியவர்களுக்கு கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை என்பது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தொழில்துறை என்பது மேற்கொண்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.